Hello everyone, be verbs னு சொல்லக்கூடிய am, is, are, was, were and will be அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த be verbs வந்துட்டு எப்படி எங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. அதை தரமான விளக்கங்களோட எக்ஸாம்பிள்ஸோட இந்த வீடியோல நம்ம வந்து கொடுத்துருக்கோம். வெல்கம் யூ ஆல் ஃபார் த 7th டே. நம்ம டே 1லேருந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதை பார்க்காதவங்க கண்டினியூஸாக அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7th டேயில் நம்ம சொன்ன மாதிரி என்ன பார்க்க போகிறோம்னா பி வேர்ப்ஸை எப்படி பயன்படுத்துங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதை எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் யூசேஜ் இஸ் டிஸ்கிரைபிங் ஐடென்டிட்டி, அதாவது ஒருத்தர் அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்காகவும் என்னவா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்காகவும் இந்த பி வேர்ப்ஸை நம்ம பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள், சி இஸ் அ டாக்டர், மை ஃப்ரெண்ட் இஸ் அ டீச்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்காக இந்த பி வேர்ப்ஸை பயன்படுத்துகிறோம். அடுத்து எக்ஸ்பிரஸிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் பீயிங், அதாவது அவங்க எந்த மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த பி வேர்ப்ஸை வந்து நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஹீ இஸ் டயர்ட், தே ஆர் ஆங்க்ரி, அதாவது அவங்க எந்த மனநிலையில் எந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்காங்க, ஸ்டேட் ஆஃப் பீயிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு பி வேர்ப்ஸ் வந்துட்டு பயன்படுத்துகிறோம் இங்கே. அண்ட் த நெக்ஸ்ட் யூசேஜ் இஸ் டு டாக் அபவுட் லொக்கேஷன், அதாவது நம்ம ஒரு இடத்துல நான் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கேன், பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன், நம்ம ஒரு இடத்த லொக்கேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கும் வந்துட்டு நம்ம பி வேர்ப்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐம் அட் த பஸ் ஸ்டாண்ட், சி இஸ் இன் சிங்கப்பூர். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஒருத்தர் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு மெயினாக வந்துட்டு இந்த பி வேர்ப்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். அண்ட் த நெக்ஸ்ட் யூசேஜ் இஸ் டு டாக் அபவுட் த குவாலிட்டி. ஸோ அதுக்கும் நம்ம பயன்படுத்துவோம். இந்த எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள். சி இஸ் இன்டெலிஜென்ட், த கேக் இஸ் டெலிசியஸ், த பெயிண்டிங் வாஸ் பியூட்டிஃபுல், அதாவது அதனுடைய குவாலிட்டியை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காகவும் இந்த பி வேர்ப்ஸ் வந்துட்டு பயன்படுத்துகிறோம். அண்ட் த நெக்ஸ்ட் யூசேஜ் இஸ் டு சே சம்திங் எக்ஸிஸ்ட், அதாவது ஒரு இடத்துல ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், தெர் இஸ் அ ஹோட்டல், இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. தெர் ஆர் மெனி காலேஜஸ், அங்கே நிறைய காலேஜஸ் இருக்குது. இது மாதிரி ஒரு இடத்துல ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்கும் இந்த பி வேர்ப்ஸை நம்ம மெயினாக பயன்படுத்துகிறோம். அடுத்து இந்த பி வேர்ப்ஸ்க்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற சப்ஜெக்டை பொறுத்து எப்படி கொண்டு வரணுங்கிறத நம்ம முக்கியமாக கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம போயிட்டுருக்கோம். அதை கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் பி வேர்ப்ஸை பற்றி இருக்கும். இப்போ பி வேர்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 டேர்மாக சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர், அந்த 3லையுமே நம்ம பயன்படுத்த முடியும். அதாவது நான் இப்போது ஒரு இடத்துல இருக்கேன், அவங்க சென்னையில் இருக்காங்க அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு அது ப்ரெசன்ட், இப்போது அப்படின்றத ப்ரெசென்ட்டில் வந்து நம்ம பயன்படுத்துவோம். அதுவே பாஸ்ட்டில் நேற்று நான் சென்னையில் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை நம்ம பி வேர்ப்ஸில் பயன்படுத்தணும். நாளைக்கு நான் சென்னையில் இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஃப்யூச்சருக்கான விஷயங்களை பயன்படுத்தணும். இப்போது ப்ரெசன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆம், இஸ், ஆர் அப்படின்ற நம்ம பி வேர்ப்ஸை பயன்படுத்துவோம். அடுத்து பாஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா வாஸ் அல்லது வேர் யூஸ் பண்ணுவோம். ஃப்யூச்சர்னு எடுத்துகிட்டா வில் பி மட்டும் யூஸ் பண்ணுவோம். இப்போது ப்ரெசென்ட் எடுத்துக்கிட்டா ஆம், இஸ், ஆர் 3 ஆப்ஷன் இருக்குது. எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம வேர்பை வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐ வந்துச்சுன்னா ஆம் வரணும், அது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஐ எம் எ ஸ்டூடெண்ட். ஸோ கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ எம் எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நமக்கு தெளிவாக தெரிஞ்சது தான். அண்ட் வி யூஸ் பண்ணும்போது வி வந்தால் ஆர், வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி யூ வந்துச்சுன்னா ஆர், யூ ஆர் அ ஸ்டூடெண்ட். ஹீ, ஷீ, இட், அது 3க்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஹீ இஸ் அ ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி சொல்லுவோம். அண்ட் அட் லாஸ்ட் தே வரும்போது ஆர் யூஸ் பண்ணணும். தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி சொல்லி வந்துட்டு நம்ம மேக் பண்ணணும். ஸோ லுக் அட் த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நம்ம இந்த ஆமிசாரியை வந்துட்டு எப்படி மேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஐ எம் அட் நாமக்கல், நான் நாமக்கல்லில் இப்போ இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் அட் சேலம், அவன் சேலத்தில் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். தே ஆர் அட் மதுரை, அவங்க மதுரையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதில் மீன் பண்ணுறோம். அந்த செகண்ட் ஃபார்ம் இதுவே நம்ம பாஸ்ட்டில் வந்துட்டு எப்படி மேக் பண்ணணும்னா வாஸ் அண்ட் வேர் வந்துட்டு பாஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ, ஹீ, ஷீ, இட், இது 3க்கும் நம்ம வாஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வி, யூ, தே, இதுக்கு வேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ லுக் அட் த எக்ஸாம்பிள். ஐ வாஸ் அட் நாமக்கல். ஸோ அப்போது நேத்தோ அல்லது பாஸ்டில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு இந்த வாஷ்ன்னு சொல்லி நம்ம இங்கே இதை யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹி வாஸ் அட் சேலம் அப்படின்னா அவங்க வந்துட்டு சேலத்தில் இருந்தான் அவன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் தே வேர் அட் மதுரை.
ஸோ அப்போது ப்ரெசண்ட்டில் தே ஆர் அட் மதுரைன்னு சொன்னோம். பாஸ்ட்னு சொல்லும்போது தே ஆர் அட் மதுரை எஸ்டர்டே அப்படின்னு சொல்ல முடியாது. தே வேர், அதாவது ஆரோட பாஸ்டன்ஸ் வேர், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி தே வேர் அட் மதுரை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கணும். அதுதான் வந்துட்டு சரியான யூசேஜாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஃப்யூச்சரில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், வில் பி மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ வில் பி அட் நாமக்கல், நான் நாமக்கல்லில் இருப்பேன். ஹீல் பி அட் சேலம், தேல் பி அட் மதுரை. அப்போது ஃப்யூச்சரில் நம்ம ஒரு இடத்துல இருப்போம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு யாருன்னு அந்த சப்ஜெக்ட் வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு வில் பி அப்படின்ற ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கே இருக்குமோ அதை வந்து மென்ஷன் பண்ண முடியும். அண்ட் யூ சி நம்ம ப்ரெசண்ட்டில் ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணுவோம், பாஸ்டில் வரும்போது வாஸ் அல்லது வேர் யூஸ் பண்ணுவோம், ஃப்யூச்சரில் வில் பின்ற ஒரு டேர்மை நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போது இந்த பிஓஎஃப்ஸ்னு சொல்கிற விஷயங்கள் ப்ரெசண்ட்லேயும் பாஸ்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறத ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான டாஸ்க் டைம். ஸோ 3 சென்டென்ஸ் வந்து நான் தமிழில் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கான ஈக்குவலண்ட்டான இங்கிலீஷ் சென்டென்ஸ் வந்துட்டு மேக் பண்ணி கமெண்ட்டில் எழுதுங்க. த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் அவன் இப்போது வீட்டில் இருக்கான். இதை எப்படி வந்து நம்ம இங்கிலீஷில் மேக் பண்ண முடியும். செகண்ட் சென்டென்ஸ் இஸ் அவன் நேற்று வீட்டில் இருந்தான். இதை எப்படி இங்கிலீஷில் நீங்கள் சொல்லுவீங்க. அடுத்து அவன் நாளைக்கு வீட்டில் இருப்பான். இந்த 3 சென்டென்ஸ்க்கான ஈக்குவலண்ட்டான இங்கிலீஷ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுவீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ சரியான பதில்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதுறீங்களான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை நோட்டிஃபிகேஷனோட வந்து தேடி வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் இங்கிலீஷ் கற்றுக்க உதவி செய்யுங்க. And thanks for watching and happy learning.